வணக்கம். இந்த வீடியோல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். உங்க மைண்ட் வாய்ஸ் புரியுதுன்னா ஆல்ரெடி நாங்க நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். நீங்க என்ன அதில் புதுசா சொல்ல போறீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கூகுள் பண்ணி பார்த்திருக்கும் போதோ வீடியோஸ் பார்த்திருக்கும் போது இட் மிமிக்ஸ் ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் எக்ஸாக்டா அது எப்படி நீங்க ஒரு ஸ்டெப் மேல நிறைய பேருக்கு கேள்வி வந்திருக்கும். அது எப்படி நம்மளே மிமிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்டிக்ஸ் நினைச்சிருக்கலாம், சில பேர் எந்திரன் ஒர்க்ல சிட்டி ரோபோட் நினைச்சிருக்கலாம். இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த வீடியோல அது எல்லாத்தையும் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி இன்னும் ஒரு கிளாரிட்டி டெக்னிக்கலா நான் கொடுக்க போறேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மிஸ்ஸஸ் ரமிஷா, த ஃபவுண்டர் ஆஃப் ஹோப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரைவேட் லிமிடெட். நான் உங்களுக்காக ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்றேன். அதுல ரொம்ப டீடைல்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு கரியருக்கு சூட் ஆகுமா இல்லையா, இல்ல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 15 years இருக்கு, 10 years இருக்கு, இதுக்கப்புறம் நான் ஏஐ கத்துக்கிறது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, அது எப்படி என்னோட சீனியர் யூஸ் பண்ணாம எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக போகுது, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ்க்கு அந்த வெபினார்ல உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற வேர்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிஃபிஷியல் அப்படின்ற வேர்டு எடுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் வேர்டை ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கும் பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆனது அதோட ஆப்போசிட். ஸோ ஆர்டிஃபிஷியலோட ஆப்போசிட் இஸ் நத்திங் பட் நேச்சுரல் அப்படின்ற விஷயம். இன்டெலிஜென்ஸ்ன்ற வேர்டை எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நாலேஜ் அப்படின்ற வேர்டு, அதுக்கு ஆப்போசிட் மீனிங் நம்மளுக்கு தோணாது. நாலேஜ் அதோட ஈக்குவல் டு மீனிங் தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ இது ரெண்டையுமே நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா ஆர்டிஃபிஷியல்ல நேச்சுரல்னும் இன்டெலிஜென்ஸை நாலேஜ்னும் நீங்க பார்க்கும் பொழுது அதோட ஆப்போசிட் மீனிங் உங்களுக்கு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னு வருது. நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னா என்னதுங்க? அந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், எஸ் கரெக்ட், நாம தான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்க. அந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை இன்னும் நம்ம தான் தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்மள எது இன்டெலிஜென்ஸா இருக்குது, நீங்க இன்டெலிஜென்ஸ் அவங்க இன்டெலிஜென்ஸ் எதை குறிக்கும்னா நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டியை பொறுத்து குறிக்கும். அப்போ இன்டைரக்டா அந்த இன்டெலிஜென்ஸ்ன்ற வேர்டு ஒவ்வொரு மனிதனுடைய மூளையை குறிக்குது, அதாவது பிரெயினை குறிக்குது. அப்ப அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நத்திங் பட் ஆர்டிஃபிஷியல் பிரெயின். இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும் நினைக்கிறேன். இனிமேல் யாராவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஆர்டிஃபிஷியல் பிரெயின். ஏன் மேம் இன்டெலிஜென்ஸ் சொல்லும் போது நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏதோ மாதிரி நினைச்சிருப்போம். ஆனா ஆர்டிஃபிஷியல் பிரெயின் சொல்லும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கு அதோட புரிதல். ஏன்னா அந்த பிரெயினுக்கு தான் லேர்னிங் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கு. இப்போ உங்க எல்லாத்துக்கும் கேள்வியா ஷாக்காவே இருக்கு, என்னது ஆர்டிஃபிஷியல் பிரெயினா மேம்? உலகத்திலே இருக்கிற காம்ப்ளெக்ஸான சிஸ்டமே ஹியூமன் பிரெயின் தான், அப்படி நம்ம ஆர்டிஃபிஷியலா நம்ம கிரியேட் பண்ண போறோம்ன்ற கேள்வி இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆனா இப்போ உங்க எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி, அப்போ பிரெயின்னு சொல்லும் போது நம்மள மாதிரியே ஒரு விஷயமா, அப்போ அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீங்க நினைக்கலாம். ஆனா அது முற்றிலும் தவறு. ஏஐ பொறுத்த வரைக்கும் ஒரு பிரெயினுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கலாம். நம்மளுக்கு என்ன டாஸ்க் ஆகணுமோ அதை மட்டும் அதுக்கு சொல்லி கொடுத்து அந்த வேலையை மட்டும் அந்த பிரெயின் கிட்ட வாங்கிக்கலாம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் பிரெயின் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் பைத்தான் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். நான் பைத்தான்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்கும், மேம் ப்ரோக்ராமிங் அப்போ கஷ்டமா இருக்குமான்னு. கிடையாது. உங்களுக்காக ஏஐ பத்தின டிராவல் பார்த்துட்டு சீரீஸ் ஆஃப் வீடியோ நான் லான்ச் பண்ணிட்டு இருக்க போறேன். அதுல இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இந்த சீரீஸை மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பார்க்குறேன்.